Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஐசரி கணேசன் அவர்களுடைய மகள் பிரீதா கணேசனோட திருமணத்துக்கு கெனிஷாவும் ஜெயம் ரவியும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இத பார்த்த நிறைய பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் கெனிஷாக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்னும் நாங்க பிசினஸ் ஒன்னா பண்ண போறோம் அப்படின்னும் ஒரு பிரஸ் மீட்ல தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இப்ப ரெண்டு பேரும் கப்பிள் மாதிரி ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேரு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல ஆர்த்தி ரவி, ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி ரவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலமா ஒரு தெளிவான விளக்கத்தை போட்டிருந்தாங்க. எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகவே இல்ல, நான் இன்னும் ஆர்த்தி ரவியா தான் இருக்கேன், என் இரு மகன்களுக்காக நான் இந்த ஒரு போஸ்ட போடுறேன், மனைவியா இல்ல அப்படின்னு அவங்களோட மனசுல இருந்த பல குமுறல்களை ஒரு போஸ்ட்ல அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதே நேரத்துல ஆர்த்திக்கு நிறைய பேரோட ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இரு மகன்களோட டிவோர்ஸ் ப்ராசஸையும் பார்த்துக்கிட்டு இந்த சொசைட்டியையும் ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்காகவே கடவுள் அவங்களுக்கு இன்னும் பவர் கொடுக்கணும். அதே சமயத்துல ஜெயம் ரவி தரப்பு இன்னும் மௌனமா தான் இருக்கு. ஆனா கெனிஷா சைட்ல இருந்து நிறைய விஷயங்களை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் மூலமா நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இருக்கிற பல விஷயங்கள் ஆர்த்தியை தாக்குற விதமாவே இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ அப்படி என்னதான் அவங்களோட ஸ்டோரியில அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். When you trust in the unseen, you command the scene. Trust me. அதாவது இந்த ஒரு போஸ்ட் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க பார்க்காத விஷயத்த நம்புறீங்க அப்படின்னா நீங்க பாக்குற விஷயத்த உங்களால ஏத்துக்க முடியாது, அதுல பல கேள்விகள் உங்களுக்கு வரும், என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது, ambitious people really only have two options, a supportive partner or no partner at all. அதாவது ரொம்ப ஆம்பிஷியஸான பர்சன்ஸ்க்கு ரெண்டு வழிதான் இருக்கான். ஒன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியா அவங்களுக்கு அடங்கி போற மாதிரியான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்களாம், இல்ல அப்படின்னா அவங்களுக்கு பார்ட்னரே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது தான் இந்த போஸ்ட் மூலமா மீன் பண்றாங்க. அடுத்தது, a masculine man will never be attracted to chaotic emotional energy. His heart leans towards the women who feels like peace, the one whose softness isn't a performance but a quiet power. She doesn't compete with his strength, she balances it. And in the dynamic, both people sustain and fulfill each other's need. அதாவது இந்த ஒரு போஸ்ட் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மாஸ்குலின் மேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதி எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு அமைதியான ஒரு லைஃப் தான் தேவைப்படும். அதுக்கு நம்ம அவங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்கும். இந்த மாதிரியான பர்சன்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தோட கம்பீட் பண்ண மாட்டாங்க, அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான ரெண்டு பேர் சேரும்போது தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்டோட மீனிங். இதுக்கு அடுத்து அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இதுதான் ஹைலைட்டே. இதுல டைரக்டாவே ஆர்த்தி அவங்க அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. சோ இந்த போஸ்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கெனிஷாக்கு அவங்களோட நலன் விரும்பி யாரோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்டை ஹைலைட் பண்ணி தான் இந்த போஸ்ட் இருக்கு. சோ இந்த கமெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஹே கெனிஷா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாரிபிளா இருக்கு, இந்த மீடியா உங்களை ரொம்ப ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்றாங்க. ஒரு விமன் நான் ஒரு ஸ்ட்ராங் மதர் அப்படின்னு தன்னை விக்டிமா காமிக்கிறதுனால எப்படி இவங்க எல்லாரும் ஈஸியா உங்களோட அண்ட் ரவியோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்றாங்கன்னு தெரியல. இந்த டர்ட்டி PR ஒர்க்ஸ், ஈவில் மைண்ட், இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும்? கொஞ்ச நாள்லயே அவங்களோட உண்மையான கலர் என்னன்னு தெரிஞ்சிரும். நிறைய விமன் அவங்கள டிஃபெண்ட் பண்றாங்க, அவங்களோட சிம்பத்தி டாக்டிக்ஸ்க்கு விழுந்துட்டாங்கன்னே சொல்றேன். ஆனா நீங்களும் ரவியும் இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா வாழ்றதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்கு. நீங்க யாருக்கும் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்ன மாதிரியான ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் விமன், சம்ஒன் லைக் சக்கிங் அம்மாவோட பணத்தை உறிஞ்சி இன்னொருத்தரோட பணத்துல வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எங்களுக்கு ரவி யாருன்னு தெரியும், அவர் எவ்வளோ ஜென்யூனான பர்சன்னு தெரியும், அதே மாதிரி நீ யாருன்னு தெரியும். சோ ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்லி கெனிஷாக்கு ஒரு பெரிய டெக்ஸ்ட அவங்களோட நலன் விரும்பி யாரோ ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மெசேஜை ஹைலைட் பண்ணி தான் கெனிஷா இந்த போஸ்ட போட்டிருக்காங்க. சோ இந்த போஸ்ட்ல இதை ஹைலைட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய விமன் என்னதான் சிச்சுவேஷன் இருந்தாலும் அதுல இருந்தும் எப்படி லவ் ஸ்ப்ரெட் பண்றது
அப்படின்னு எனக்கு நிறைய லவ் கொடுக்கறாங்க. எனக்கு வந்த பல மெசேஜஸ்ல இது ரொம்ப என்னோட மனசுக்கு நெருக்கமான மெசேஜ், அதனால நான் பகிர்றேன் அப்படின்னு சொல்லி இதை பகிர்ந்திருக்காங்க. ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் முறிவாகிற அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு இன்னும் முழுமையான முறிவு கிடைக்காததுக்கு முன்னாடியே தன்னோட 2 மகன்களை வச்சுட்டு தன்னோட வாழ்க்கையை எப்படி நகர்த்துறது அப்படின்னு பல துயரத்துல அவங்க சைட்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்ட் ரொம்ப டீசென்டான வேலை அவங்களோட மன குமுறல்களை ஒரு போஸ்டா வெளியிட்டிருந்தாங்க. ஆனா கெனிஷா சைட்ல ஆர்த்தியை அக்யூஸ் பண்ணி மட்டும் பல விஷயங்களை பகிர்றத பார்க்க முடியுது. என்ன நடந்தாலும் அதிகமா பாதிக்கப்படுறது பெண்களா தான் இருக்காங்க. ஆர்த்திக்கு அதிகமான பவர் இந்த கடவுள் கொடுக்கணும், அதே சமயத்துல யாரு எந்த வாழ்க்கையை டிசர்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கட்டும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்த்தி அண்ட் கெனிஷா இவங்க 2 பேருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.